கேட்குறீங்களா டேட்டூ யார் யாருன்ட்டு. அதை வச்சு அவங்கக்கிட்ட போயிட்டு என்னை எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு கேவலமாக பேசணும். நீ எனக்கு கெட்டதுலேயே நல்லது தாண்டி பண்ணியிருக்கிறீங்க சாமிகளா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல். எல்லாம் கேட்குறீங்க ஏன் நைட் தூங்காமல் என்ன அப்படி என்ன நீங்கள் வ்ளாக் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஈவினிங் டைம் தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே பாருங்கள் சேட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வைஷு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்தோம். வைஷு நான் தூங்கிடுச்சு. நான் உட்காந்து என்கொயரி பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ ஃபுல்லாக என்கொயரி நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்ன வேலை பார்த்தேன்னு பார்த்திங்கன்னா, பேங்க் ஒர்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டு உண்மையாகவே எல்லாமே இப்போது ஜிஎஸ்டிலேருந்து கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதுக்கு இன்னும் 2 நாள் 2 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமல் எங்கே போய் சொல்ல போகிறேன், உங்ககிட்ட சொல்லிவிடுவேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து எங்கிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கான சிஎஸ்ஆர் காப்பி தான் இதெல்லாமேவும். சிஎஸ்ஆர் காப்பி எத்தனாம் தேதி சொல்கிறேன், 2/7 நான் ஒரு 9 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன். நான் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கான 2ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் வாங்கினதுக்கான இந்த காப்பி இது வந்து ஒரு 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 புறம்போக்கு எச்சக்கலை நாய். அந்த ஒரு நாயை பற்றின கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு அதுக்கான விஷயம் வந்துடும். ஸோ அந்த நாய்க்கும் எனக்கு எந்தவித சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இந்த நாயினால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமேவும். கண்டிப்பாக இப்போ ஏன்க்கு அது சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சொல்லலாம். சொல்கிறதுக்கு என்னங்க, இன்றைக்கி ஒரு விஷயம் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். அதுவும் எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 11/7 சரிங்களா. 11/7 அந்த நாய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கினதுக்கான ப்ரூஃப் தான் அது. இது வந்து 15/7 ரவிச்சந்திரன் கோமதி மது அந்த ஒருத்தி அமௌண்ட்டு ஜுவல் வச்சு ஏமாற்றினான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த லேடி மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது. இது நெக்ஸ்ட்டு இதை நாங்கள் வந்துட்டு அது என்னவோ டைரெக்ஷன் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காரு அண்ணா. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொருத்தி பார்த்திங்கன்னா, நான் ஏதோ வந்து ப்ரொமோஷன் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அந்த லேடியை நான் ஏமாற்றிட்டு தான் சொல்லி அவள் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா. அதாவது நம்மளை தேடி வராங்க, எந்த ஒரு நீடு இல்லாமல் நம்மளை தேடி வரமாட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு லேடிலாம் வந்து என்னை அதுவாக தேடி வந்துட்டு என் வீட்டில் அவ்வளோ வேலைகள் இழுத்து போட்டு, இப்போ நீங்களே இருக்கீங்க, என் வீட்டுக்கு வரீங்க, வாரம் என் வீட்டுக்கு வரீங்க, நீங்கள் எதுக்கு எனக்கு வந்து வேலை செய்யணும், நான் வேணான்னு சொல்ல எனக்கு வந்து நீங்கள் மெனக்கிட்ட அந்த பொண்ணு எனக்கு அவ்வளோ வேலை செய்யும். நிஜமாகவே சொல்லப்போனால் என் வீட்டில் எனக்கு ஒரு வேலை செய்ய விடாமல் பார்த்துக்குச்சு. அதுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட்டு நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், எனக்கு உங்களையும் பிடிக்கும், மீராம்மா இவங்க திருநங்கை மீராம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை மீட் பண்ணிவிட்டேன், நான் அவங்களையும் ஒரு நாள் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து அவங்க பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வேலையுமே இழுத்து போட்டு அதுவே தான் பண்ணிச்சு. எனக்கு உங்கள் கூட வந்து இருந்தால் போதும், நான் கொஞ்சம் பழைய மைண்டுக்கு நான் வரணும், அதனால தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்ட்டு அந்த ஒரு லேடி என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் உண்மையாக சொல்லப்போனால் என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தவங்க வந்து என் வீட்டில் வந்து விழுந்து வேலை செய்வாங்க. எதுக்கு செய்வாங்கன்னு தெரியாது, ஆனால் எனக்கு அவங்க வந்தாலே எனக்கு என் அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ வேலை அந்த பொண்ணு எனக்கு அவ்வளோ செய்வாங்க. எதுக்கு செஞ்சாங்க அதெல்லாம் தெரியாது, செஞ்சாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ப்ரொமோஷன் கேட்குறாங்க.
அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் கேட்குறாங்க. அவங்களே தான் எல்லாமே மெனக்கெட்டு என் கூட எங்கே போனாலும் என் கூட வருவாங்க. அப்போ எனக்கு ஒரு டயத்துக்கு மேலே வந்து நான் எங்கே போகிறேன்னு கூப்பிட்டா கூட என் கூட வருவாங்க. அவங்களே எல்லா விஷயத்துலையும் அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கிட்டு எல்லாமே செஞ்சுட்டு ஒரு டயத்துல வந்து ப்ரொமோஷன் கேட்குறாங்க. அந்த ப்ரொமோஷன்ற பேரில் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஏதோ வந்து கண்ணாடி வளையல்லாம் வச்சு அவங்க கேட்டாங்க. அதுக்கு நான் பேமெண்ட்டே வாங்கலை, பண்ணி கொடுத்தேன். திரும்ப மேக்கப்புக்கு வேணும்னு கேட்டாங்க. மேக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு பேமெண்ட்டே வேணான்னு சொன்னேன். வம்பு பண்ணி என் வீட்டு அந்த என்னுடைய பூஜை அறை பக்கத்தில் வந்துட்டு காசை வச்சுட்டு போகிறாங்க. ஒரு 10,000 வந்து வைக்கிறாங்க. நான் வேணான்னு சொன்னேன். வேணான்னு சொல்லி அந்த பொண்ணு வச்சுட்டு போனாங்க. நான் சொன்னேன், "இல்லை சிஸ்டர், காசு விஷயம் நம்ம இப்போ எப்பயுமே நம்ம கரெக்டாக இருக்கணும்" அப்படின்னு சொன்னாங்க. வச்சுட்டு போனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னத்த சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம சென்னையில் வந்து வெள்ளங்கிற மழை வந்து அந்த டைமில் வந்து இங்கே நமக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க இங்கே சென்னையில். அந்த மலையில் வந்து அந்த பொண்ணு வந்து மேக்கப்புக்கு இன்னொரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு யாரையோ வரவழைச்சிருச்சு. சரிங்களா, இன்றைக்கி பண்ணியே ஆகணும் மேம் சொல்லும்போது, நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச கேமராமேன் தம்பியும் நானும், அவன் அங்கேருந்து வந்துட்டான், நான் இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். மேக்கப் பண்ணதே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு. லைட்டிங் எப்படி இருக்கும், என் வீட்டில் இவ்வளோ லைட்டு போட்டே நான் பண்ணாலே எனக்கே என் மூஞ்சி எப்படி தெரியுது பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் லைட்டிங்கே அந்த அளவுக்கே கிடையாது. மலையிலையும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து அம்மாவும் பொண்ணும் லைட்டை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க கேமராவில். அது வந்து எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணே சொல்லுது, மேக்கப் சரியில்லைக்கா, இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நல்லா இல்லை, அவள் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வச்சு தான் மேக்கப் பண்ணாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு நாள் பிளான் பண்ணேன் சரியா, காலையில் நானும் வைஷு வரோம், சேர்ந்து 2 பேத்துக்கு மேக்கப் பண்ணி விடு, நம்ம ஷூட் பண்ணி நான் உனக்கு கொடுக்குறேன். சொல்லப்போனால் இதுக்கு நான் பேமெண்ட்டே கேட்கல, அதோட அந்த பொண்ணு பண்ணி கொடுத்தது. அப்போ வந்து இந்த மேக்கப் சரியில்லை சொல்லப்போனால். நான் அதுக்கு நான் வந்து ஒரு பொய்யான நான் ஒரு வீடியோ நான் கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட ஃபஸ்ட்டு ப்ராடக்டே இல்லை. அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி அந்த பொண்ணுக்கிட்ட தான் ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, இது நான் தான் உங்களுக்கு மேக்கப் போட்டேன்னு சொல்லி நீங்கள் வீடியோ போடணும்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது எப்படி நீ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் வாங்கு, அதுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லு, அதுக்கு நான் பண்ணுறேன். அதுவும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் எப்படிலாம் வந்து வீடியோஸ் போடலாம், நீ ஒரு மினி விலாக் மாதிரி கொண்டு போ. அவங்க வேலைக்கெலாம் போக மாட்டாங்க, அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் நமக்கு தேவையில்லை, அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீ ஏதாவது அவங்க வந்து ஒரு வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த பொண்ணு. அப்போ அவங்க என்கிட்ட ஏதோ தேவைக்காக மட்டும்தான் அவங்க என் கூட இருந்திருக்காங்கன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரீ பில்டிங் பண்ணணும் அப்படி எனக்கு அதுக்கு ப்ரொமோஷன் கேட்டுச்சு. எல்லாத்துக்குமே என்கிட்ட அந்த பொண்ணு ப்ரொமோஷன்ற பேரில் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. ஒரு டைம் வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு நைட்டியில் எடுத்து கொடுக்குறேன், நம்ம 2 சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். நான் சொன்னேன், பிஸ்னஸே என்கிட்ட வராத, சிஸ்டர் பாண்டிங்கோட பழகலாம், இந்த பிஸ்னஸ் ரீதியாக என்கிட்ட கொண்டு வராதுன்றது ஓப்பனாகவே நான் சொன்னேன். அந்த பொண்ணுக்கு அது என்ன பட்டுச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கிட்ட பேசவே இல்லை. கடைசியாக பார்த்தா அதுவுமே என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுதுங்க. என்னன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனப்போ நான் ஏதாவது சுடிதார், எங்கள் பாப்பா ஏதாவது ட்ரெஸ் மாற்றி போட்டு வந்திருக்கோம் தெரியுங்களா, அதுவும் ஏதோ ஒரு கவரிங் செயின் 2-3 செயின் எல்லாம் எனக்கு வந்துட்டு ஷூட் அப்போ அவங்களே தான் கொடுத்தாங்க. நான் கேட்கல, என் வீட்டில் கிடக்குதுங்க அவ்வளோ கவரிங் செயின். எனக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு வர செயினெல்லாம் அவ்வளோ செயின் கிடக்குது. அதில் அவங்களா கொடுத்த அந்த 2 செயின். அதுக்கப்புறம் வந்து நான் ஏதோ வந்துட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டதாகவும், அவங்க செயின் எல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததான் என்னை வந்து ப்ரொமோஷன்ற பேரில் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இதுக்கிடையில் நான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எங்களுடைய அதாவது ப்ரொமோஷன்ற நான் வந்து பண்ணி கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ப்ரொமோஷனை போட்டு கொடுத்தேன். பட் நான் வந்து திரும்ப ஒரு நாள் நீ ஷூட் பண்ணு, வைஷுக்கு எனக்கும் மேக்கப் பண்ணி விடு, எடுத்து தரேன் உனக்கு, அதுவும் நான் பண்ணித்தரேன் நான் சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு அதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. நல்லா இல்லாததை வந்து திரும்ப போடுன்னா எப்படி நம்ம போட முடியும்? பொய் சொல்லி வீடியோ போட சொன்னாங்க, நான் தான் பண்ணேன்னு போட சொல்லி. அது அவங்க ஃப்ரெண்டை வச்சு தான் பண்ணாங்க, இதெல்லாம் அவங்களுக்கும் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த பொண்ணு தான் எனக்கு பண்ணி விட்டுச்சு. இவங்கக்கிட்ட நான் ஒரு பழகின முறையில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீ கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கு, சரி, ப்ராடக்ட் வாங்கிட்டு ப்ராப்பராக உட்காந்து நம்ம பண்ணலாம், இப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கடையில் வந்துட்டு என்னுடைய அதாவது நான் மேரேஜ் பண்ணிக்க இருந்தேன் இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு இந்த லேடி பேசியிருக்கு. இதை சொல்ல வேணாமான்னு தெரியல. என்னை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ தவறுதலாக பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தவறுதலாக பேசியிருக்காங்க. மொத்தம் ஒரு 9 பேரில் வந்துட்டு இவங்களும் அதில் ஒருத்தங்க பேசியிருக்காங்க. அதுக்கு எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. இந்த லேடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்டேஷனில் வந்துட்டு இவங்க க்ரைமில் தான் கொடுத்துருந்தாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி 1 மாதம் ஆகிடுச்சு, அந்த லேடி வரவே இல்லை. அது ஒரு வக்கீலை வச்சு பார்த்துட்டு வந்திருக்கு.
நான் என்ன சொல்கிறேன், நீ என்கிட்ட வந்து ஜகா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் உனக்கு ஒரு டயத்தில் வந்து நான் ஹெல்ப் பண்ணல, எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது, நீ எனக்கு கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தேன்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த காசு நான் கொடுத்துருப்பேன். அந்த பொண்ணு பேசின விதமாக இருக்கட்டும், அந்த பொண்ணு என்னை பிளாக் பண்ணிச்சுங்க. பிளாக் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன், நீ என்னை நீ பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு கோவத்தில் நான் என்ன பண்ணிவிட்டு நான் அந்த லேடி நான் வந்து பிளாக் பண்ணேன். அது பிளாக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஐடியாவை கூட நான் கொலாப் கொடுத்த வீடியோ வந்து டிலேட் ஆகிடுச்சு. இதை நான் வேணும்னே பண்ணலை, அது டிலேட் ஆகிடுச்சு. இதுதான் நடந்த விஷயம். பேமெண்ட் வேணும்னா ரொம்ப கஷ்டப்படுறேன்டிமா உனக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வார வாரம் வந்து எனக்கு ஏன் அவ்வளோ வேலை செஞ்சதுன்னு தெரியல, ஏதாவது செஞ்சுருக்காங்க. நான் அந்த பொண்ணுக்கு வந்து நான் அந்த பொண்ணுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சிருந்தான். ஏன்னா அதுவுமே வந்து கஷ்டப்படுது அப்படின்ற நம்மளை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நினச்சா, அது பார்த்திங்கன்னா அவருக்கு மெனக்கிட்டு கால் பண்ணி இங்கே இல்லாதது பொல்லாததெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவரை ஏற்றி விட்டதில் இந்த ஒரு லேடியும் அதில் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரியுங்களா? நான் போய் தைரியமாக உட்காந்தேன். போகும்போது அதோட துணியெல்லாம் அந்த பழைய துணியெல்லாம் இருக்கும் தெரியுங்களா? என் வீட்டில் அவ்வளோ சேலை கிடக்குதுங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நான் அந்த லேடிக்கு நான் வந்து ஸாரீ நாங்கள் கொடுப்போம். ஸாரீ நான் கொடுத்துருக்கேன். அப்போ அதெல்லாம் நான் கணக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். வெளியே போனால் செலவு பண்ண விட்டது கிடையாது, செலவே பண்ண விட்டுருக்க மாட்டேன். யோசிக்கணும். உன்னை யார் என் வீட்டுக்கு வந்து வர சொல்லி உன்னை யார் ஒருத்தவங்களை வம்பு பண்ணி நம்ம வேலை செய்ய விடுவோமா சொல்லுங்கள்? அந்த லேடியாக வந்து எல்லாமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த லேடிகிட்ட வந்துட்டு ப்ரொமோஷன்ற பேரில் நான் ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட். அப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு. அமௌண்ட் எல்லாமே அப்பப்போ நான் போட்டிருக்கேன். ஏதோ ப்ராடக்ட்லாம் வாங்கி கொடுத்துன்னு சொன்னாங்க. அது கணக்கு நான் வந்து காசு கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன் ப்ராடக்ட். நான் மேக்கப்பே அவ்வளோதிக்கு பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு எதோ மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கு. இது கடையில் வந்துட்டு எனக்கு 10,000 கையில் தான் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன விஷயத்த வந்து அங்கே ஸ்டேஷனில் வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஏம்மா நீங்கள் பழகும்போது நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகிருப்பீங்க, நீ ஒரு பக்கம் செலவு பண்ணியிருப்ப, அவங்க ஒரு பக்கம் செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை நீ கணக்கு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து இவங்கக்கிட்ட ஏம்மா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணுறியான்னு கேட்டு மூக்கு அறுத்துட்டு தான் வெளியே விட்டாங்க. எஸ்ஐ மேம் அப்படியே சொல்கிறாங்க. அவங்களோட ஜுவல்லு சொன்னாங்க இல்லையா, சார் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் சார், எங்கிட்ட நிறையா இருக்குது சார், பார்த்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் சார். அவங்களோட இந்த பழைய துணிகளை அந்த கொண்டு வந்துட்டேங்க சார், கட்டைப்பையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதாவது எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா வந்து பேபேன்னு உட்காந்துட்டு வக்கீலுக்கு வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு தான் போச்சு. எக்ஸ்ட்ரா நீ தான் உனக்கு தான் அலைச்சல், உனக்கு தான் அதுக்கு நீ என்கிட்ட நீட்டாக ஜெகா இந்த மாதிரி எனக்கு வேணும் ஜெகா, இந்த மாதிரி நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு கேட்டது தாராளமாக நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்களும் என்னை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்துட்டு வெவ்வேறு ஃபேக் ஐடியிலேருந்து சில பேர் வந்து அதில் இந்த பேரில் வந்துச்சு, அவங்க தங்கச்சியா அவங்க அக்காவும் தெரியல, அவளும் ஒரு டைம் மெசேஜ் எனக்கு எதாவது கமெண்ட் போட்டு வச்சுருந்தா. ஏய் தைரியமாக இருந்தால் நேரில் வந்து பேசு சரியா? சும்மா வந்து இந்த மறைமுகமாக இந்த ஒரு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு யோசிங்க ஃபஸ்ட்டு. என்ன நம்மளாக தானே போனோம், நம்ம என்ன பண்ணோம், அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு. அப்போது என்ன ரீசனுக்காக என்கிட்ட வரணும்? ஜகா கிட்ட எதுக்காக இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் யாரையுமே தேடி இப்போ வரைக்கும் நான் போனதில்லை. இந்த ஒரு பிஸ்னஸாகவே இருக்கட்டுங்க, என்கிட்ட எல்லாருமே அவங்கள தான் வந்தாங்க. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வந்து ஃபாலோஸ் இருக்குது. அப்போ பணன்றது இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேமெண்ட் போட்டால் நமக்கு அங்கே வந்து பிஸ்னஸ் நடக்குன்றதா கிடையாது. மார்க்கெட்டிங் பணங்காசு எவ்வளோ வேணாலும் போடலாம், அங்கே விற்கக்கூடிய திறமை இருந்தால் மட்டும்தான் அது பிஸ்னஸ். என்னுடைய ஃபாலோஸ் இவ்வளோ இருக்க போயின்னு சொல்லி வந்தாங்க. என்னை வச்சு நான் அவங்க என்கிட்ட சொல்லும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்க ஏன் என்னுடைய பேரில் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லலை? அப்போ என் பேரில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ நான் ஃபாலோஸ் வச்சு என்னை வச்சு இன்கம் ஒரு 1 இயர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே 1 இயர் வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் ட்ராவல் வரும். என் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு இவ்வளோ ஃபாலோஸ் வச்சுக்கிட்டு என்னாலேயும் வந்து இந்த சோசியல் மீடியா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால என்னன்னே தெரியாமல் இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு ஒரு சாரீ கட்டிட்டு ரோட் நின்று டான்ஸ் பண்ணிக்கிட்டு சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்போ அந்த சாரீ விற்கிறதுக்கு என் பொண்ணையும் கூட்டு போயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு, என் பொண்ணுக்கு லீவ்னால அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் நான் வீடியோ போட்டு கொடுத்து 1 வருஷ காலம் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது நம்ம யோசிக்கணுங்க, நம்ம கட்டப்பை தூக்கிட்டு நம்ம ப்ரொமோஷனுக்கு போய் நின்றுட்டு இருந்தோமே, இன்றைக்கி ஒருத்தி நம்ம வீடு தேடி வந்து நமக்கு பண்ணி கொடுத்தாலே நம்ம அவளை விட்டுட்டோமே. அவளுக்கு நம்ம வந்து என்ன நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தோம், அதை விட்டுட்டாங்க. கணக்கு கேட்டால்
தப்பானவளா? கணக்கு கேட்டால் இவ சரியில்லை. எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. சரியா? நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஜெகான்றவங்களுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொன்னீங்கல்ல, வெளியே வந்துட்டா அந்த ஒரு ஜெகாவை தேடி ஒருத்தன் போகிறான். சரிங்களா? ஒரு ஃபாலோவராக இருந்த ஒரு ஆள் வந்து அந்த ஒரு என்னுடைய அந்த ஒரு ஜெகாவைஷு பொட்டிக் அப்படின்ற ஒரு நேம் வச்சு அந்த லொக்கேஷன் அவங்க வீடு காட்டுது. அந்த இடத்துக்கு போகிறான். என்னை வந்து கேட்குறான். கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வீட்டில் ஆம்பளை இருக்குது, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, சுற்றி ஜென்ஸ் இருக்காங்க, சுற்றி ஃபேமிலி இருக்குது, அவங்களுடைய சொந்த ஊர் சுற்றி எல்லாமே ஆளுங்க இருக்காங்க. ஒருத்தனை அடித்து துரத்த முடியாதா? இல்லை ஒரு 100க்கு கால் பண்ணி விட்டு அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறது இப்போல்லாம் வர்றதில்லை, அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ வெளியே போன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கான். அப்போ என் வீட்டில் என்ன இருக்குது? என் வீட்டு அட்ரஸ்ஸு, என் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்து இங்கே அனுப்பி வச்சாச்சு. அந்த பரதேசி பையன் 4-5 டைம் என் வீட்டுக்கு வந்திருக்கான். என் வீட்டு வாசல் வந்து உட்காந்துக்கிறது, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிறது. நீங்கள் போடுவீங்க அப்பா, உன் வீட்டுக்கு என்ன வராமல் இருப்பாங்க, நீங்கள் போடுவீங்க அப்பா, உங்களுக்கு பேசவாங்க தெரியாது. என்னுடைய இடத்துல இருந்து யோசிங்க, என் இடத்துல இருந்து யோசிங்க. அந்த வீடியோ இது பக்கம் சைடில் வைக்கிறேன். என் இடத்துல இருந்து யோசிங்க. எனக்கு எவ்வளோ அவன் எனக்கு மன உளைச்சல், சபரீசன் எனக்கு எவ்வளோ மன உளைச்சல் கொடுத்துருக்கான் தெரியுங்களா? அவனை மனநிலை பாதிக்கப்பட்டவன். எனக்கு அவனை நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுன்னு அவங்க வந்து கேட்டாங்க. ஒரு டைம் வந்து நான் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வெளியே நான் போயிட்டேன். சாப்பாடு கொடுத்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன் அடிக்குது, அக்கா அவன் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துட்டாங்கக்கான்னு சொல்லிட்டு. அடித்து பிடிச்சி நான் வீட்டுக்கு வராமல் நான் பேட்ரோல் வண்டியில் அங்கங்கே வந்துட்டு இங்கே தான் ஒரு பூத் இருக்குது, அங்கே போயிட்டு சொல்லி கையோட போலீஸை கூட்டிகிட்டு வந்தேன். என்னை அறியாமல் அவனை நான் செருப்பை கழட்டி அடித்தேன். நேராக போய் எஸ்ஐயை பார்த்து, இன்ஸ்பெக்டரை பார்த்து அழுது புலம்பி, எனக்கு நிறைய மன உளைச்சலாக இருக்குது. இவங்க அந்த லேடியே நான் வர சொல்லி என் நம்பர் இதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு அங்கே அனுப்பிவிட்டேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணதில் அவங்களையும் சேர்த்து தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு லேடி சொன்னேன் இல்லைங்களா, இதையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, ப்ரொமோஷன்ற பேரில் பண்ணேன் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு மூக்கத்தை விட்டாங்க. அப்படியே கேட்டாங்க. அந்த பொண்ணு நெக்ஸ்ட்டு ஒரு லைஃப்பை எடுக்கிறது இவங்களுக்கு அவங்களுக்குலாம் பிடிக்கலையா, பொறுக்கலையா அப்படின்னு கேட்டு எஸ்ஐ மேம் அப்படியே கேட்டாங்க. கேட்டு தான் அனுப்பிவிட்டாங்க. எதையாவது ஒன்று சொல்லி இவளுடைய பேரை வந்து கெடுக்கணும், என்னுடைய பேரை வந்து இந்த இடத்துல வந்து கெடுக்கணும். ஆனால் இந்த ஜெகான்ற ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு என்னை பற்றி சொல்கிறாங்கல்ல, அந்த சமயத்தில் நீங்கள்லாம் இருந்தீங்களா? நீங்கள் இந்த இப்போ அவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இருந்தாங்களா? என் லைஃப்பில் எனக்கு என்ன நடந்ததுன்றது ஒருத்தவங்க கிட்ட மட்டும் கேட்கக்கூடாதுங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற என்கிட்டையுமே கேட்டிருக்கணும். அதுக்கெல்லாம் கேட்காம அப்படியா அப்படின்னு கேட்டு எனக்காக ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சோசியல் மீடியாவில் தயவுசெய்து சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் போயிட்டு நம்பிலாம் நீங்களாம் போய் உட்காராதீங்க. சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வராங்களா, பிஸ்னஸாக வராங்களா, பேமெண்ட்டை வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு அனுப்பிவிட்டு போய்கிட்டே இருங்க. சரிங்களா? ஒரு நாள் வரேன் சாப்பாடை போட்டு அனுப்பி வச்சுருங்க. உங்கள் வீடியோலாம் காட்டாதீங்க. யாராச்சும் வீடியோ பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சோத்தை போட்டு அனுப்பி வச்சுருங்க. இந்த கொலாப் கொடுக்குறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்ற பேரெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட வீடியோவில் உங்களை மட்டுமே ஷோ பண்ணுங்கள். நீங்கள் மட்டுமே தனித்துவமாக இருங்க. யாருமே உள்ளே இன்வால்வ் பண்ணி விட்டுட்டு, நான் அந்த 1 வருஷ காலமாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் சொன்னேன், பார்ட்னர்ன்ற விஷயத்த நான் சொன்னேன். என்னோடைய பெருந்தன்மை அதெல்லாம் யோசிக்கணும். இன்றைக்கி நான் ஜெகா இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், அது வந்து ஒன்றால் தான். இதுக்கு முதல் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். பிஸ்னஸ்ன்ற வார்த்தை வந்து எனக்கு அது ஒன்றால் தான் கிடச்சிது. அதனால் நான் சொல்லிக்கிறேன், என்னால் நீ என்ன பண்ணுன்ற கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். நம்ம வந்து எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதாவது நான் சில விஷயங்கள் என்னை வச்சு கற்றுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு சில பார்த்து நம்ம கற்றுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி பழகுங்க. சரிங்களா? அக்செப்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஒருத்தவங்க கூட இருக்கும்போது ஒன்று, வெளியே போயிட்டா ஒன்று, பேரெல்லாம் எப்படிலாம் வந்து கெடுக்கலாம். இதுக்கிடையில் ஒரு பெரிய இன்ஃப்ளூன்சர்ஸ் எனக்காக வந்து டெய்லியும் மெனக்கிட்டு கலாட்டாவுக்கும், பிகின் உட்ஸ்க்கும், பாலிமர் நியூஸ்க்கும், அப்புறம் என்ன கலங்கி டிவிக்கும் டெய்லியும் கால் பண்ணி யாருமே அந்த ஒரு இதவே எடுத்துக்கல. என்னால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அவங்க தான் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஏன்னா பாதிக்கப்பட்டதே நான். அங்கே பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் ஒப்பிக்கிறாங்களாம்.
அந்த ஒப்பிக்கும்போது ஜெகான்ற ஒருத்திக்கு கால் பண்ணி என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு அழகு வந்து என்ன ஏதுன்னு தீர விசாரித்து அவளை கரெக்டான வழியில் கொண்டு போகிறதா ஃப்ரெண்டு. இங்கே அப்படிலாம் இங்கே யாருமே பண்ணலை. அப்படியா அப்படியா அப்படின்னு காது கொடுத்து கேட்டு நான் ஏதோ நான் பாவத்தையும் நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி என்னைய வந்து டார்கெட் பண்ணுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது நானே சொல்லிட்டு போகிறேன். நீ என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் இந்த லைஃபே கெடுத்து விட்டாச்சு. இப்போது இன்னைக்கு நான் யோசிச்சதில் ஒன்று சொல்கிறேங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இந்த லைஃப் எனக்கு கரெக்டாக இருக்காதுன்னு இன்றைக்கி நான் யோசிச்சிட்டேன். இன்றைக்கி தான் எனக்கு ஒருத்தவங்க புரியவே வச்சாங்க. உன்னுடைய பழைய லைஃப்பை பற்றி ஒருத்தன் வந்து பேசி அதை தான் காரணமாக டார்கெட் பண்ணி உன்னை விட்டுட்டு போகிறான் அப்படின்னா அவன் உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்க மாட்டான். அதை முதல் நல்லா புரிஞ்சுக்கும், சரியா? அவங்ககிட்ட பணங்காசு இருக்குது அப்படின்றதுக்காக உன்னை வந்து யூஸ் பண்ண பார்த்துருக்கானே தவிர உன்னை வந்து உன்னை வந்து லைஃப்பில் வந்து உன்னை வச்சு வாழ்றதுக்கெலாம் வரல. வாழ்கிறவன் வந்து பழசை பேசியிருக்க மாட்டான். ஃப்யூச்சரில் நீ எனக்காக நீ உண்மையாக இருக்கியா அதை மட்டும்தான் பேசியிருப்பானே தவிர உன்னுடைய பழைய லைஃப் அவனுக்கு தேவை கிடையாது, சரியா? சும்மா வந்து ஒருத்தி டேட்டு போட்டு உட்காந்துட்ருக்க மாட்டான், சரிங்களா? நமக்குன்னு ஒரு லைஃப்பில் வரப்போகிறவங்களுக்காக மட்டும்தான் அவள் வந்து இவ்வளோ தூரம் டேட்டு போட்டு உட்காந்துருப்பா, சரிங்களா? கேட்குறீங்களா டேட்டு யாருன்ட்டு? அதை வச்சு அவங்கக்கிட்ட போயிட்டு என்னை எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு கேவலமாக பேசணுமோ அவ்வளோக்கு அப்போ அந்த ஆளுக்கு எல்லாமே கேட்டுட்ருக்கானா அவன் கரெக்டான இதாக இருந்திருக்குமா எனக்கு லைஃப்பில்? எனக்கு இல்லை பாஸ்ட் உங்ககிட்ட ப்ரெசண்ட்டில் நான் பேசிக்கிட்டு இருந்தேனே அந்த சமயம் ஏதாவது ஒரு தப்பு சொல்லு என் மேலே. இவ்வளோ சீரியஸாக இருக்கா பார்த்தீங்களா? பைத்தியக்காரி மாதிரி 4 மாதமாக என்னைக்கு இந்த பிஸ்னஸ் என்னைக்கு இந்த தனியாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சனோ அன்னையிலிருந்து எனக்கு பிரச்சனை. ஸ்டேஷன் கமிஷனர் ஆஃபீஸ் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன். ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு உனக்கு நான் இருக்கேன்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் காசெல்லாம் லாஸ் பண்ணிட்டேன். நீ வந்து வேணான்னு சொல்லிட்டியா? எனக்கு நான் செஞ்சதெல்லாம் எனக்கு வேணும்னு நீ கணக்கு போட்டு கேட்குறியே, இல்லைன்னு தெரிஞ்சே நீ என்கிட்ட கேட்குற. அப்போ இதெல்லாம் யார் சொல்லி இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்கு எது நீட் இருக்கு, ஓகே இருக்கணும்ல, என்ன பண்ணுவேன்? கொடுத்த பொருள் எல்லாத்தையும் போய் ஒப்படைச்சேன். எனக்கு வேணாம் ஜெகா, பணத்துக்காக பழகக்கூடிய ஆள் கிடையாது. ஏன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் பார்க்குறபடியாக இருக்கேன். ஏன் சாரி விற்று தான் சம்பாதிக்க முடியுமா? எனக்கு யாருமே கிடையாது. என்னை யார் கேட்பாங்க? என் லைஃப்பை யாராச்சும் யாருமே என் கூட பேசியிருக்க மாட்டாங்களா? நல்ல ஒரு பணக்காரனை பார்த்து அவங்க கூட பேசி பழகிக்கிட்டு என் லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ எனக்கு ஆயிருக்கும்? ஜெகா வந்து தேடின வாழ்க்கை வந்து மேரேஜ் பண்ணி ஒரு லைஃப்பில் வாழணும்னு தான் ஆசைப்பட்டாலே தவிர போயிட்டு இன்னொருத்தவங்க கூட போய் இல்லீகலாக போய் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஆசைப்படல. ஏமாந்துருப்பா ஜெகா, ஏமாந்துருப்பா. 17 வயசில் மேரேஜ் பண்ணும்போது ஒரு அளவும் தெரியாது. வாழ்க்கையோட மெச்சூரிட்டி என்னன்னு கூட தெரியாது. எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. ஒருத்தர் நம்மக்கிட்ட எதுக்காக பேசுகிறான்னு கூட தெரியாது. அந்த ஏஜில் ஒன்றுமே தெரியல. என்னை வந்து யாராவது எனக்கு வந்து கிண்டல் அடித்து பேசினா கூட இவங்க நம்ம உண்மையிலே கிண்டல் தான் அடிக்கிறாங்களா, நம்மளை வந்து ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓட்டுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் தான் நான். அப்படிலாம் இருந்து ஒன்றுமே தெரியல. இந்த திருப்பூர் லைஃப் நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆச்சு. இவங்களும் இதுக்காக தான் பேசுகிறானுங்க. ஏஜ் ரொம்ப கம்மி. என் ஃபேமிலி என் கூட இருந்திருந்தா வச்சுக்கோங்களேன், நான் எதுலேயுமே என்னுடைய மைண்டு போயிருக்காது. தனியாகவே இருந்துட்டேன். தெரியல. அதுக்கப்புறம் ஒரு லைஃப்பை நான் எடுத்து அதில் ஏமாந்துட்டேன். அது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அவனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது. அவனுமே என்னை ஏமாற்றிட்டான். நான் ஏமாந்து போயிட்டேன். யாருமே என்கிட்ட என்ன நடந்ததுன்னு எனக்கு கேட்கலைங்க. எனக்கு அதுதாங்க எனக்கு வருத்தமே. அது எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்ல எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அது மூலிமா ஒரு நபர் தெரிய வராங்க. ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது. இன்னும் ஒரு 8 மாதத்தில் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிரும். நம்மளும் வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு லைஃப்பில் வாழ போகிறோம்டா அப்படிலாம் நான் இருந்தேன். கடைசியாக வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஜெகாவை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும். ஒரு லேடி இதுக்காகவே வேலை பார்த்துருக்கு, எனக்காக மட்டுமே வேலை பார்த்துருக்கு. எனக்காக
மெனக்கிட்டு என் ஃபோட்டோஸ்க்கு என்னை பற்றின பழைய வீடியோஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது, இவங்க அவங்க அது இது. எனக்கு என்ன நடந்ததுன்னு யோசிக்கல. இவ தப்பானவன்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். இவளோட பிள்ளைய அவகிட்டேருந்து பிரிக்கணும். இவ ஒரு தப்பானவ, அந்த ஒரு பொண்ணு இவகிட்ட இருந்தால் நல்லா இருக்காது. என் பொண்ணை பிரிக்கிறதுக்கு, அதுவும் ஒரு பொண்ணு. எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். என் மேலே என்னம்மா அப்படி என்னம்மா உனக்கு அவ்வளோ அக்கறை? உன் குடும்பத்தில் ஏதாவது வந்து நான் இல்லை உன் புருஷன் என் வீட்டில் இருக்கிறானா, இல்லை வந்து உன்னுடைய குடும்பத்தை நாங்கள் எடுத்தனா? பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீ ஏம்மா பொங்குன? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. சம்மந்தமே இல்லாதவங்க தான் வந்து என் லைஃப்பில் வந்து சம்மந்தப்பட்டவங்களாம் எல்லாம் விலகி உட்காந்துருக்குதுங்க பயந்துக்கிட்டு. எங்கே வந்து சொன்னால் நம்ம மாட்டி போன்ட்டு எல்லாம் ஒதுங்கிச்சுங்க. இதுங்களாம் தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண இங்கே ஏன்னா நான் தனியாக இருக்கேன். எனக்கு யாருமே கிடையாது, நான் தனியாக இருக்கேன். அப்போ வரவனுங்களாம் வந்துட்டு அவனுங்களாம் எப்படி பேசி எப்படிலாம் ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் எப்படி பேச மாட்டானுங்க. அதுவும் சிங்கிளாக இருக்கிறவங்கக்கிட்ட அவன் எதுக்காக பேசுவான்? மிஞ்சி போனால் சொல்லுங்கள், ஒருத்தன் நமக்கு ஏதாவது செய்கிறான் அப்படின்னா நீடு இல்லாமல் எவனுமே செய்ய மாட்டான். தேவைகள் இருக்கிற வரைக்கும் செய்வான். தேவை முடிஞ்சு போச்சுன்னா செஞ்சதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆம்பளை இல்லாமல் நம்ம பொம்பளைங்கள்ல, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுதான். ஆனால் இங்கே பொம்பளைங்க சூப்பராக பண்ணிட்டாளுங்க, வச்சு செஞ்சுட்டாளுங்க என் லைஃப்பை. அப்பா நான் யோசிக்கிறேன், நீ எனக்கு கெட்டதுலேயே நல்லது தாண்டி பண்ணியிருக்கிறீங்க சாமிகளா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. என் லைஃப்பை அப்பா காப்பாற்றி விட்டது. இப்படி இருக்கவங்க கூட ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தா என் லைஃப் எப்படி நாசமாக போய் கிடந்திருக்காது இல்லை? இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் சாமிகளா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா அப்பா. யாரெல்லாம் என் லைஃப்பில் வந்து கும்மி அடிச்சுட்டு போனீங்களோ உங்களால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கி தான் யோசிச்சு எல்லாம் சூப்பராக மைண்ட் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். எதை பற்றின ஒரு விஷயம் இல்லை. உன்னால் என்ன பண்ண முடியுமா எது வேணால் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அதுக்கெல்லாம் எதுக்கும் கவலைப்படக்கூடிய ஆள் நான் இல்லை. அடுத்தது நிறைய வேலைகள் இருக்குது சரிங்களா. நிறையா வந்து சாரீஸ்லாம் அப்டேட்லாம் நிறையா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என் பொழப்பை பார்க்கணும். என் பொழப்பை பார்த்தா தான் அடுத்து என் பிள்ளையை நான் பார்க்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கான நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என் வேலையை பார்க்க போகிறேன். ஸோ டெய்லி என்னோடய அப்டேட்லாம் இதுக்கப்புறம் டெய்லி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிங்கன்னா என்னுடைய பொட்டிக் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்றது கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து இதுக்கப்புறம் வந்து நான் பிஸியாக வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ப்ரொமோஷன் ஸ்பேஸில் வந்து இதுக்கப்புறம் யாராச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ தூங்க போகிறேன். மணி ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 டைம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ தூங்கினதான் காலையில் எனக்கு சண்டே தான், நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன். எந்திரிச்சிட்டு பார்த்துக்கலாம். தேங்க்யூ. நன்றி.